வணக்கம். திருச்சி செமி ரிங் ரோடு, அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்ல ரோடு ஸ்பேஸ்ல வடக்கு திசை பார்த்த ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு. அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். திருச்சியில அதிவேகமாக டெவலப்மெண்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சப்பூரை மையமாக வச்சு பஞ்சப்பூர்ல இருந்து மதுரை பைபாஸ்ல நாகமங்கலம் விராலிமலை வரையுமே பார்த்தோம்னா ஃபுல்லாவே அந்த பகுதி நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது மாதிரி செமி ரிங் ரோடு அமைஞ்சிருக்கு அல்லவா, ஓலையூர் வழியாக, அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து ஓலையூர், மாத்தூர், துவாக்குடி வரையிலுமே உள்ள அந்த பகுதி முழுவதுமே நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த செமி ரிங் ரோடு பகுதியும் தற்போது எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதனால இந்த பகுதியில, அதாவது இந்த செமி ரிங் ரோடு அமைந்துள்ள பகுதியில அந்த செமி ரிங் ரோடு முக்கிய சந்திப்புகள் இருக்குல்ல, சாலை சந்திப்புகள், அதாவது புதுக்கோட்டை பைபாஸ்ல மாத்தூர் பகுதியாக இருக்கட்டும், ஓலையூர் செமி ரிங் ரோடு ஜங்ஷனாக இருக்கட்டும், இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக டெவலப்மெண்ட்ல இருக்கு. நீங்க திருச்சியில செமி ரிங் ரோட்ல வந்து ஒரு பிளாட் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எனக்கு ரோடு ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், எனக்கு ஒரு 5 பிளாட் 10 பிளாட் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எய்ம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து ரோடு ஸ்பேஸ்ல தான் வேணும், நான் வந்து கமர்ஷியல் யூஸுக்காக வாங்குறேன் அல்லது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருப்பீங்க. அதனால யாரெல்லாம் ரோடு ஸ்பேஸ்லயே, செமி ரிங் ரோடு ஸ்பேஸ்லயே வந்து ஒரு பிளாட் வாங்க விரும்புறீங்க, அதுவும் வடக்கு திசை பார்த்த இடம் வந்து அதிகமா கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட செமி ரிங் ரோட்ல ரோடு ஸ்பேஸ்லயே வடக்கு திசை பார்த்த பிளாட் 2400 சதுரடி கொண்ட ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு. இந்த பிளாட்டோட கரெக்டான லொகேஷனும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வந்து நேர்ல வந்து பார்க்கலாம். இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சப்பூர் பக்கம் இருந்து மாத்தூர் பக்கம் போகும்போது, அங்கிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதாவது ஓலையூர் சாய்பாபா கோயில் பக்கத்திலேயே ரைட் சைட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வரோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு உள்ள பெட்ரோல் பங்கை தாண்டி கொஞ்ச தூரத்துல தான் இந்த பிளாட் வந்து இருக்கு. அதாவது வடுகப்பட்டி பிரிவு இருக்கு இல்லையா, வடுகப்பட்டி பிரிவுல அந்த வடுகப்பட்டிக்கு செல்ற ரோட்ல ஒரு ரைஸ் மில்லாம் இருக்கும். அந்த ஏரியால வந்து பார்த்திருப்பீங்க. கரெக்டா நம்ம அந்த போட்டோல கூட நீங்க வந்து பார்த்திருக்கிறீங்க. அதே இடம் தான். அந்த வடுகப்பட்டி பிரிவுக்கும் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாசு கடை இருக்கு. அந்த பட்டாசு கடைக்கு பக்கத்துல தான் இந்த பிளாட். அதனால செமி ரிங் ரோடு ஸ்பேஸ், வடக்கு திசை பார்த்த பிளாட், 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி செமி ரிங் ரோட்ல ரோடு ஸ்பேஸ்ல யாருக்கு இந்த மாதிரி வடக்கு பார்த்த திசையை யார் விரும்புறீங்களோ நீங்க வந்து இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நேரா இடத்த வந்து பார்த்துட்டு டைரக்டா நம்ம வந்து பேசலாம். இந்த பகுதியில, அதாவது செமி ரிங் ரோடு பகுதியில ஓலையூர்ல இருந்து மாத்தூர்ல புதுக்கோட்டை மெயின் ரோட்ல அந்த செமி ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்கு அல்லவா, அது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில ரோடு ஸ்பேஸ்ல மெயினா செமி ரிங் ரோடு ஸ்பேஸ்ல உள்ள பிளாட்டோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பிளாட் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து விசாரிச்சிருப்பீங்க அங்க என்ன விலை போகுது அப்படிங்கிறத. அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து வேற பக்கம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரோடு ஸ்பேஸ்ல இவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்க வந்து ஐடியா பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோட விலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா என்ன விலை வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இங்க இப்போ வந்து மார்க்கெட் நிலவரம் என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து, அதாவது இந்த பிளாட் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து குறைஞ்சது 3000க்கு மேலதான் இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு குறைஞ்சது 3000க்கு மேலதான். அந்த ரேஞ்சுக்கு மேல நம்ம வந்து வேற இதோட விலை என்னவாக இருக்கும் உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டீல் பண்ணி பேசி இந்த இடத்த வந்து வாங்கலாங்கிற ஒரு ஐடியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல டைரக்டா கூட கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி செமி ரிங் ரோடு ஸ்பேஸ்ல அல்லது செமி ரிங் ரோடு பக்கமா பிளாட் வாங்க விரும்புறாங்களோ அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான தகவலாக இருக்கும். நீங்க இந்த மாதிரி செமி ரிங் ரோடு ஸ்பேஸ்ல உள்ள இந்த பிளாட்டை வந்து வாங்க விரும்புறீங்க, இந்த பிளாட்டை வந்து பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, அல்லது டைரக்டா கூட கால் பண்ணுங்க. அல்லது நீங்க வந்து இந்த இவ்வளவு விலை கொடுத்து செமி ரிங் ரோடு ஸ்பேஸ்ல இவ்வளவு விலை கொடுத்து நம்மளால வாங்க முடியாதுப்பா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா, பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்னொரு 10 பிளாட் 20 பிளாட் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு வாங்க விரும்புறோம், அது மெயினா இந்த செமி ரிங் ரோடு பக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா அதையும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்ன பட்ஜெட்ல நீங்க விரும்புறீங்க, எந்த பகுதியில விரும்புறீங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பிளாட் இருந்ததுன்னா சொல்லுவோம்.